ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அமிகுருமி கிளாஸ் 4. இதுல வந்து நம்ம க்ரோஷெட் மினியேச்சர் டால் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து ஹெட்டோட கீ செயின் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ஹெட்டுக்கு எப்படி பாடி பண்றதோ அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேட்டு, அதுக்கப்புறம் இந்த சிக்கு, அதுக்கப்புறம் எலிஃபென்ட், இதோட ஹெட்டோட ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஐஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சேஃப்டி ஐஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அமிகுருமி டால்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா காட்டன்ல தான் வந்து செய்வாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் காட்டன் யான்ல வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டு டால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அக்ரிலிக் யான்ல பண்ணது. சேம் எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ இந்த சிக்குக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஹெட் வச்சிருக்கேன். அதே மாதிரி கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்ஸ், அதே மாதிரி எலிஃபென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இயர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம கீ செயின் கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலிஃபென்ட் டால்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாம் சொல்கிறேன். ஸோ இது பிங்க் கலர் காட்டன் யான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2.5 mm ஹூக் சைஸ், அதுக்கப்புறம் பிக்கை இருக்கிற நீடில், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் அண்ட் 6 mm சேஃப்டி ஐஸ். ஸோ இதில் தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த ரிங்கில் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இந்த மேஜிக் ரிங்கில் ஒரு யான் இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ அகெயின் வந்து இது ரிப்பீட் பண்ணணும். 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இப்போ நம்ம இது இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு இன்க்ரீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷே வந்து செகண்ட் ரோவில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ரவுண்டு 3லேயும் வந்து 10 சிங்கிள் க்ரோஷே, அதே மாதிரி ரவுண்டு 4லேயும் வந்துட்டு 10 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போடணும். எதுவும் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ரவுண்டு 3 பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ரவுண்டு 4ம் பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஈச் செயினில் வந்து போட்டுக்கலாம்.
ரவுண்டு 4லயே பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் crochet போட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரவுண்ட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த்தாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லெக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு லெக் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெக் ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் லெக் வந்து ரெடி பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம மேஜிக் ரவுண்ட் போட்டுட்டா அதில் 8 சிங்கிள் crochet போடணும். சேம் அதே பேட்டர்ன் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 3 சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக செகண்ட் ரவுண்டில் வந்து 10 சிங்கிள் crochet வந்து இருக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். காட்டன் யார்னில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ளே வந்துட்டு நம்மளுக்கு தனித்தனியாக வந்துட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் அக்ரிலிக் யார்னில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. பட் வந்துட்டு நம்ம அமிகுர்மியெல்லாம் நம்ம காட்டன் யார்னில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து போடணும். தேர்ட் ரவுண்டில் சேம் 10 சிங்கிள் crochet. அதே மாதிரி ஃபோர்த் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 10 சிங்கிள் crochet ஃபர்ஸ்ட் லெக்கில் போட்ட மாதிரியே. ஸோ இப்போ ஃபோர்த் ரவுண்டில் வந்துட்டு 10 சிங்கிள் crochet வந்து போட்டாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த லெக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு போட்டாச்சு. ஆல்ரெடி ஒரு லெக் போட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கட் பண்ணாமல் 2 செயின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ செயின் வந்து கொஞ்சம் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லெக் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த 2 லெக்கும் ஜாயின் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் சிங்கிள் crochet வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துலயே வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் அதை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பின் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இது அடையாளத்துக்காக. ஸோ நம்ம வந்து இப்போ 10 சிங்கிள் crochet வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு சிங்கிள் crochet போட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது செகண்ட் சிங்கிள் crochet.
இப்போ இந்த இடத்துல தான் வந்து என்னோட 10th சிங்கிள் crochet வருது. இப்போ 11th சிங்கிள் crochet நம்ம எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு இப்போ நம்ம 11th சிங்கிள் crochet வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 12th சிங்கிள் crochet பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம 12th சிங்கிள் crochet வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக் இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கண்டினியூஸா இந்த இடத்துல 10 சிங்கிள் crochet வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த லெக்ல பார்த்தீங்கன்னா இப்போ 10 சிங்கிள் crochet போட்டாச்சு. ஸோ 2 செயின் இருக்கும்ல, அப்போ அந்த சைடு நம்ம 2 சிங்கிள் crochet ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இப்போ 2 சிங்கிள் crochet வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 சிங்கிள் crochet ஆட் பண்ணியாச்சு. இப்போ 24 சிங்கிள் crochet வந்து 5th ரோவில் முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம பின் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அந்த மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ ரவுண்டு 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 6 வந்து போட போகிறோம். ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்டு 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூஸாக 11 சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போடுறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11th சிங்கிள் crochet வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 12th சிங்கிள் crochetல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் crochet வந்து போட போகிறேன். ஸோ அகெயின் வந்து இப்போ இதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 11 சிங்கிள் crochet இப்போ கண்டினியூவாக போட்டுட்டு அகெயின் வந்து 12th சிங்கிள் crochetல நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11th சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல 2 சிங்கிள் crochet. ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 6ல பார்த்தீங்கன்னா 26 சிங்கிள் crochet வந்து இருக்கும். இப்போ 6 ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு 7th 8th 9th 10th 4 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 26 சிங்கிள் க்ரோஷே தான் வந்து போட போகிறோம். அப்போ ஈச் செயினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த விதமான இன்க்ரீஸும் வந்து பண்ண வேண்டாம். இப்போ 7th row வந்து முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 7th row கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 8th ரவுண்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா செயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு 8th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே 26 சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ரவுண்டு 8th பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரவுண்டு 9th வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 9லேயும் பார்த்தீங்கன்னா 26 சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 9 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 9 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 10க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் 26 சிங்கிள் க்ரோஷே தான். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 10 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்டு 10 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்டு 11 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 10 ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்ரீஸ் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ ரவுண்டு 11ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 11 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 11 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டிருக்கேன். 11 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல 2 செயினை நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பக்கத்து செயினில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகெயின் வந்து 11 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்போ 11 சிங்கிள் க்ரோஷே வந்து இதோட எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த 2 செயினையும் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துலேயும் இப்படி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ 12th ரவுண்டுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 12th ரோவில் வந்து 24 சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் இப்போ நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். ஏன்னா 11th ரவுண்ட்லேயும் நம்ம 24 சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 12th ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 13வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 4 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த 2 செயினையும். ஸோ இந்த மாதிரி லூப்பை வெளியே எடுத்துக்கோங்க. அகெயின் பக்கத்து செயின்லேயும் லூப்பை வெளியே எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். அதே மாதிரி இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் 4 டைம்ஸ். ஸோ அகெயின் இன்னும் செகண்ட் டைம் இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூவாக போட்டுக்கணும்.
ஸோ இப்போ 4 சிங்கிள் crochet போட்டு இப்போ ஒரு டிக்ரீஸ். ஸோ செகண்ட் ரிப்பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது டைம் அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம். 4 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஸோ 4 சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ். ஸோ அகெயின் வந்து இதை நான் 4th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ரவுண்டு 13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சிங்கிள் crochet தான் வந்து கவுண்ட் வந்து வரும். ஸோ ஃபைனலாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 14 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 14ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிக்ரீஸும் இல்லை. ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டால் போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 சிங்கிள் crochet. ஏன்னா ரவுண்டு 13ல நம்ம 20 சிங்கிள் crochet தானே போட்டிருக்கோம். அதே தான் வந்துட்டு ரவுண்டு 4ல வந்துட்டு ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டால் போதும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம ரவுண்டு 14 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான டிக்ரீஸ் கிடையாது. ரவுண்டு 14 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 15 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ஃபைபர் ஃபில்லை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா 2 லெக்லேயும் வந்து போகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஃபைபர் ஃபில் வந்து கேப்பே விடாமல் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எலிஃபண்ட் டாய் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால சப்பியாக காட்டுறதுக்காக கொஞ்சம் நிறைய ஃபைபர் ஃபில் வந்து இந்த ஸ்டொமக் ஏரியாவில், அதுக்கப்புறம் லெக் ஏரியாவில் வந்து நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஸோ ரவுண்டு 15க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக 3 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ 3 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம் 2 செயினையும் சேர்த்து. ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு 3 சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ அகெயின் 3 சிங்கிள் crochet. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகெயின் வந்து ஃபைனலாக 3 சிங்கிள் crochet. இப்போ 2 டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 15ல் 16 சிங்கிள் crochet வரும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மேலே கொஞ்சோண்டு கேப் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யானை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன்.
ஸோ த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஹெட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த யான் வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லெக் அண்ட் பாடி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட்டோட ஹெட்டு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேஜிக் ரிங்கை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 2க்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயினுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ எல்லா செயின்லேயும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 2ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ 16 சிங்கிள் க்ரோஷே வந்து ரவுண்டு 2ல வந்து இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயினுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 3ல வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினில் வந்து ஒரு இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸாக ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது. ஸோ இப்போ இதே வந்து இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ அகெயின் பக்கத்தில் வந்து ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி நம்ம 8 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி ரவுண்டு 3ல வந்து ஃபுல்லாக 8 டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கணும். ரவுண்டு 3ல பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்மளுக்கு கவுண்ட் வரும். இப்போ ரவுண்டு 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டில் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் வந்து இதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். 3 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். டோட்டலாக வந்து நம்ம 6 டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 3 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 4ல் பார்த்தீங்கன்னா 30 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்மளுக்கு கவுண்ட் வரும். ஸோ இப்போ ரவுண்டு 4 வந்து கடைசியாக நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 4 வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயினுமே ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5ல் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து 4 கண்டினியூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து இதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைமும் நம்ம ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 4 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 5ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். இப்போ ரவுண்டு 5ல கடைசி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ரவுண்டு 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயினுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ரவுண்டு 6ல பார்த்தீங்கன்னா 36 சிங்கிள் crochet தான் போடணும். ஸோ ஈச் செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டால் போதும். அதே மாதிரி தான் ரவுண்டு 7ம் ரவுண்டு 8ம் இந்த 3 ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா 36 சிங்கிள் crochet தான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எந்த விதமான இன்க்ரீஸிங்கும் கிடையாது. ஸோ இதே மாதிரி எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 6ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 சிங்கிள் crochet. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 7 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 7லேயும் பார்த்தீங்கன்னா ஈச் செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 36 சிங்கிள் crochet தான் வந்து போடணும். ரவுண்டு 7க்கு பார்த்தீங்கன்னா ஈச் செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 36 சிங்கிள் crochet. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 8 ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 8க்கும் பார்த்தீங்கன்னா ஈச் செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரவுண்டு 8ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 8 ரவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கடைசி 3 ரவுண்ட்ஸ் மட்டும் 36 சிங்கிள் crochet வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்டு 9 வந்து எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் வந்து ஸ்டிச்சஸ் நிறையாவே வேரியஸாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் crochet வந்து போட்டுக்கலாம். இப்போ 9 சிங்கிள் crochet வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் crochet ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதையே ரிப்பீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் crochet ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைமும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் crochet ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் செயின்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 9 சிங்கிள் crochet போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் ஒரு இன்க்ரீஸ், ஒரு செயின் ஒரு இன்க்ரீஸ், ஒரு செயின் ஒரு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக 6 சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். ஸோ இப்போ 6 சிங்கிள் crochet பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயினில் 6 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் crochet போடணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ
இப்போ அகைன் ஒரு சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் crochet போடுறேன். ஸோ 6 சிங்கிள் crochet போட்டோம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி 3 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கப்புறம் 9 சிங்கிள் crochet வந்து நம்ம போட்டு இந்த 9th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு ரவுண்டு 9 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9th ரவுண்டில் 42 சிங்கிள் crochet வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 10 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 10ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்லையும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டால் போதும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 சிங்கிள் crochet ரவுண்டு 10ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதமான இன்க்ரீஸும் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ரவுண்டு 10 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 10 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 11லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet வந்து போட்டால் போதும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 42 சிங்கிள் crochet கவுண்டில் தான் வந்து வரும். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 11ம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரவுண்டு 12 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரவுண்டு 12ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 5 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம 5 சிங்கிள் crochet வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல லூப் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்து செயின்லேயும் லூப் எடுத்துகிட்டு 2 செயினையும் சேர்த்து ஒரு சிங்கிள் crochet. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அகெயின் ரிப்பீட் பண்ணணும். 5 சிங்கிள் crochet கண்டினியூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 செயினையும் சேர்த்து வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 6 டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ 3rd டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 5 சிங்கிள் crochet, 5. ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி 5 சிங்கிள் crochet அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ், இதே மாதிரி 6 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டு ரவுண்டு 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 12ல பார்த்தீங்கன்னா 36 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டு 12 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 13 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 13ல 4 சிங்கிள் crochet வந்து கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஃபோர் சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் அதை ரிப்பீட் பண்ணணும். 4 சிங்கிள் crochet,
இப்போ வந்து டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி 6 டைம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டேன். 4 சிங்கிள் crochet, இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி ரவுண்டு 13 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 13ல் பார்த்தீங்கன்னா 30 சிங்கிள் crochet நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டு 13 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரவுண்டு 14க்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 14ல் பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் crochet வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 6 டைம் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. அகைன் இப்போ செகண்ட் டைம் 3 சிங்கிள் crochet, இப்போ டிக்ரீஸ். ஸோ இப்போ அகைன் 3 சிங்கிள் crochet, இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி ரவுண்டு 14 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரவுண்டு 14ல் பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டு 14 பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டு 15க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 15ல் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி நம்ம 8 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் இப்போ ஒரு டிக்ரீஸ். ஸோ அதே மாதிரி ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி நம்ம 8 டைம் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 டைம்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet, இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ ரவுண்டு 15 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 15 ரோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம சேஃப்டி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து 8வது 9வது ரோக்கு நடுவில் வந்துட்டு இப்போ நம்ம சேஃப்டி ஐஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 5வது சிங்கிள் க்ரோஷே தள்ளி 6வது சிங்கிள் க்ரோஷேல இன்னொரு ஐஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேஃப்டி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃபைபர் ஃபில்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எலிஃபெண்ட்டோட ஹெட்டும் பாடியும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸும் அதுக்கப்புறம் நோஸு இயர்ஸ் இது 3 மட்டும்தான் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம நோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 4 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கை ஸ்ட்ரிங் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 4 டைம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்டு 2ல் வந்து நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே வந்து கிடைக்கும். ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3rd ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ரவுண்டு 3ல டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷே வந்து வரும். ரவுண்டு 3ல வந்து 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4th ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4th ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ரவுண்டு 4 இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 5ம் பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷே தான்.
இப்போ ரவுண்டு 5 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 6 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 6ம் பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் crochet தான். ரவுண்டு 6 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 7 வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6 ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்டு 7லேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 4 டைம் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ரவுண்டு 7ல் பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் crochet வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரவுண்டு 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரவுண்டு 8ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு ஸ்டிச்சு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 12 சிங்கிள் crochet தான் அந்த ரவுண்டு 8லேயும் வரும். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 9ம் பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் crochet தான். ஸோ ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் crochet போட்டோம், அதுக்கப்புறம் 7th நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம 12 சிங்கிள் crochetல தான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 9th ரோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ரவுண்டு 9ம் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 10ம் பார்த்தீங்கன்னா நம்ம 12 சிங்கிள் crochet தான் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ ரவுண்டு 9 டு ரவுண்டு 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 12 சிங்கிள் crochet போட்டு தான் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ரவுண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எலிஃபண்ட்டோட நோஸ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ எலிஃபண்ட்டோட இயர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 10 சிங்கிள் crochet வந்து நான் போட்டுக்கிறேன்.
ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். செகண்ட் ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா 20 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்டு 2 வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3க்காக ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 3 பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இயர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி நம்ம இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு இயர்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எலிஃபெண்ட்டோட ஆர்ம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேஜிக் ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ரவுண்டு 2ல் 2 சிங்கிள் க்ரோஷே அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அப்போ அதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ தேர்டு செயினில் வந்து ஒரு இன்க்ரீஸ்.
ஸோ இப்போ அகைன் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அகைன் வந்து ஒரு இன்க்ரீஸ். இப்போ ரவுண்டு 2 வந்துட்டு நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3ல் பார்த்திங்கன்னா நம்ம அதே 8 சிங்கிள் க்ரோஷேட் தான். இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். இப்போ ரவுண்டு 3லேருந்து ரவுண்டு 7 வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஸோ 5 ரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 7 ரவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் 8 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு செயினில் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆர்ம்ஸும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டு ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பாடி ரெடி பண்ணியாச்சு, 2 ஆர்ம்ஸ் ரெடி பண்ணியாச்சு, 2 இயர்ஸ் ரெடி பண்ணியாச்சு, அண்ட் நோஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த நீடில் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ண சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த த்ரெட்லேயே வந்து இப்படி ஸ்டிச்சஸ் வந்து போட்டதுக்கு தான். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸஸ் த்ரெட்டை இந்த மாதிரி இந்த கீழே இப்படி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இயர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே தள்ளி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் ஒரு 6 or 7
தள்ளிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது சிங்கிள் crochet கவுண்ட் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து நோஸ் வந்து இந்த 2 ஐஸ்க்கு நடுவில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஹெட்ஸும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. எல்லா எக்ஸஸ் யானுமே நம்ம ஹைட் பண்ணியும் கட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட மினியேச்சர் எலிஃபண்ட் அமிகுருமி டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த எலிஃபண்ட் டாய் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.